இந்த கதை அஷ்ரப் அப்படின்ற பையனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான கதை. கதைக்குள்ள போலாமா? அஷ்ரப் ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பம் இல்லை, ரொம்ப வசதியானவங்களும் இல்லை. ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க அப்பா காலையில் வேலைக்கு போனால் நைட்டு தான் வருவாங்க. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க வாழ்ந்துட்டு இருந்தது என்னமோ மிடில் கிளாஸ் தான். பட் அவங்க இருந்த ஊரோ ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பெரிய பெரிய பில்டிங்ஸ், பெரிய மால்ஸ், ரோடு நைட் நேரமே பார்த்தோம்னா பகல் மாதிரி இருக்கும். அவ்வளோ லைட்டு போட்டு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் தான் அஷ்ரப் வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு நாள் விளையாடலான்னு சொல்லி அவனோட சைக்கிள் எடுத்துகிட்டு ரைடு கிளம்புனான். விளையாண்டுட்டு இருக்கும்போது தெரியாமல் போய் ஒரு காரில் மோதிட்டான். அங்கே யாருமே இல்லை. அஷ்ரப் சுற்றி யாருமே இல்லை. அவன் கீழே விழுந்து அவன் கையிலெல்லாம் அடிபட்டுருச்சு, ரத்தமாக வருது. ஆனால் அஷ்ரப் ரத்தத்தை பார்க்காம அவர் காரில் இடித்து அவருடைய காருக்கு டேமேஜ் ஆச்சுல, அதையவே பார்த்துட்டு இருந்தானா. அப்புறம் அந்த காருக்கு யார் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துருக்கான். அப்புறம் யாருமே இல்லை. அவன் அந்த கார் வர வரைக்கும் அஷ்ரப் அங்கேயே நின்று வெயிட் பண்ணி போய் காரை கூட்டிகிட்டு வந்து, சாரிங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நான் வேணும்னே இடிக்கல அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி சாரி கேட்டானாம். அந்த கார் ஓனருக்கு அஷ்ரப்பு ரொம்ப பிடிச்சிருச்சான். பரவாயில்லப்பா, தெரியாமல் தானே இடிச்ச, பரவாயில்ல, ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஷ்ரப் இருந்துட்டு அப்பயே அவனுக்கு மனசு கேட்கல. ஏன்னா நம்ம பண்ண ஒரு சின்ன தப்புனால அடுத்தவங்களுக்கு நஷ்டமாயிடக்கூடாதுல்ல. அதனால அஷ்ரப் என்ன பண்ணானா, அவன் கையில் இருந்த காசை எடுத்து கார் ஓனர் இருக்கார்ல அவர்கிட்ட கொடுத்து, நான் பண்ண தப்புக்கு இதை வச்சுக்கோங்க, இது உங்களுடைய செலவுக்கு பத்துமான்னு தெரியாது, பட் இருந்தாலும் என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, இதை வச்சுக்கோங்க, ஏதாவது ரெடி பண்ணிக்கோங்க காரை அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். உடனே அந்த காருக்கு மனசில் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். ஒரு சின்ன பையன் எவ்வளோ மெச்சூர்டாக எவ்வளோ அழகாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்து அவருக்கு ரொம்ப ப்ரௌடாயிருச்சான் அஷ்ரப்பை நினச்சி. உடனே அஷ்ரப்கிட்ட, உங்கள் அத்தா அம்மா எங்கப்பா, உங்கள் அப்பா அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அஷ்ரப் இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு அவரை கூட்டிகிட்டு போனாராம். உடனே அவர் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பையனை பெற்று வளர்த்ததுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், நீங்கள் ரொம்ப அழகாக வளர்த்திருக்கீங்க உங்கள் பையனை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னாங்களாம். உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு அஷ்ரப் நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆச்சான். ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு தெரியுது, அதை ஒழிக்காம மறைக்காம யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகாம தப்பு பண்ணதை உணர்ந்தான் இல்லையா, அந்த காரணத்துக்காகத்தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு அஷ்ரப் நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆச்சான். அஷ்ரப்ட அவங்க அப்பா அம்மா கேட்டாங்களா, ஏன் அஷ்ரப், யாருமே நீ காரை இடிக்கும் போது பார்க்கலன்னு சொன்னா நீ ஏன் தெரியாம வந்திருக்கணும்னு நினைச்சிருக்கலாம்ல, ஏன் அவரை தேடி கண்டுபிடிச்சு போய் சாரி சொல்லி காசு கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அவங்க அத்தா அம்மா. அதுக்கு அஷ்ரப் சொன்னானா, அத்தா, நம்ம மறைச்சிடலாம், அவர் நம்மளை பார்க்கல, இவங்க பார்க்கல, நம்ம பண்ண தப்ப அப்படின்னு சொல்லி நம்ம இவங்க கண்ணை மறைச்சிடலாம். ஆனா அல்லாவோட கண்ணை மறைக்க முடியுமா? அல்லா நம்மளை எப்பயுமே பார்த்துட்டு இருக்கா, நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. அப்போ இவங்க நம்ம பண்ண தப்புக்கு அல்லா எனக்கு பாவம் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படி பேசினானா. உடனே அவங்க அத்தாவுக்கு ரொம்ப பெருமையாயிருச்சான். அப்பா, மாஷா அல்லா, என் குழந்தை எவ்வளவு அறிவா ஈமானோட இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு அறிவான குழந்தையா, அல்லாஹ்க்கு பயந்து ஈமானோட இருக்கிற குழந்தையா எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி அஷ்ரப் துவா செஞ்சானா. அஷ்ரப் பண்ணது தெரியாம செஞ்ச தப்பு தான். ஆனா அவன் அந்த தப்பை உணர்ந்தங்காட்டி அவங்க அத்தா அம்மா கிட்டையும் யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்டையும் அவனுக்கு நல்ல பேர் கிடைச்சதில்ல. அது மட்டும் இல்லாம அவன் அல்லா மேல எவ்வளோ ஈமான் வச்சிருக்கான் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அல்லாஹ்க்கு பயப்படணும். இந்த உலகத்துல நம்ம யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, யாரு நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோமோ இல்லையோ, அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கான். எப்பவுமே அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டே இருக்கான் அப்படின்றத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். சின்ன தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பெரிய தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தப்பு பண்றது மனுஷங்களோட இயல்பு தான். அதனால் தப்பு பண்ணுறத நம்ம உணரணும். ரெண்டாவது, அந்த தப்புக்கு பரிகாரமாக நம்ம தப்பு செஞ்சவங்கள்ட்ட சாரி கேட்கணும், ரிக்வெஸ்ட் பண்ணி சாரி கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நல்ல குழந்தைகளை வளருவீங்களா?